வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தேர்வு இலை நேரடி நியமனம் தான். ஸோ டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. ஸ்டார்டிங் சேலரி 17,000 அதிகபட்சம் 34,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 1/3/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது உமன் கேண்டிடேட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இந்த இளநிலை உதவியாளர் மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டோட்டலில் வந்து 9 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எஸ்ஏஎஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு போஸ்டிங், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் வந்து 4 போஸ்டிங், ஓபிசியில் 3 போஸ்டிங், எஸ்சியில் 2, எஸ்டியில் 1, இடபிள்யூஎஸில் 1, இது மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 11 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 9,300 அதிகபட்சம் 34,800 கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா கிரேட் பே 4,200 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 17,000 மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து சேலரி வந்து கிடைக்கும். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 1/3/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறக்கூடிய அப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைன் வந்து அப்ளை பண்ணணும். தென் ஹார்டு காப்பி வந்து சப்மிஷன் பொறுத்த வரைக்கும் 8/3/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஹார்டு காப்பி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. எஸ்சிக்கு வந்து பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ், ஓபிசி 3 இயர், பிடபிள்யூடி வந்து 10 இயர்ஸ். ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உமன் கேண்டிடேட் அண்ட் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு மட்டும் வந்து ஃபீஸ் இல்லை. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து 1000 ரூபா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி வந்து 500 ருபீஸ் வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வந்து கொடுக்கணும், அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் என்ன, 10th சர்டிஃபிகேட்டு, 12th, அது ஐடிஐ அல்லது டிப்ளமோ அல்லது யூஜி பிஜி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி, அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் ஸ்கேன்டு காப்பி. ஸோ இதையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், எஸ்ஏஎஸ் அசிஸ்டன்ட் அண்ட் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யார் வந்து அப்ளை பண்ணலாம், மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், எஸ்ஏஎஸ் அசிஸ்டன்ட் அண்ட் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட். ஸோ இது வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதையும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற கேட்டகரி அல்லது எஸ்ஏஎஸ் அசிஸ்டன்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் இன் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் அல்லது வந்து ஆர்ட்ஸு முடிச்சிருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அல்லது வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லைப்ரரி முடிச்சிருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். எஸ்ஏஎஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் இன் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் இந்த கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பிஇ அல்லது பிடெக் சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இது முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஆஸ் சேலரி வந்து அதே தான். தென் இதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் பிஇ அல்லது பிடெக் அல்லது எம்சிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. தென் இதனுடைய வெப்சைட் அஃபிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்து தான் கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு போஸ்டிங் வந்து அங்கே தான் இருக்கும். தென் இதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.